RLYT பெருமையுடன் வழங்கும் ஜேடி த டிடெக்டிவ் அத்தியாயம் 2. இந்த கதையில் கூறப்படும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதும் புண்படுத்த நோக்கமல்ல. வாழும் அல்லது இறந்தோர் பெயர் குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. இந்த பூமியில் மனிதர்கள் வாழ வாழ அவர்களுக்கு ஆசை கூடவே பேராசையும் தோன்றியது. அந்த பேராசையால் ஏற்பட்ட விளைவுதான் இந்த கதை. இந்த கதையை ஒளிவடைவில் வழங்குவது நான் உங்கள் ஆர்ஆர் கிங்ஸ் துரை. டேய் ஜேடி, என்னடா அந்த கம்பளத்தான் கொலை வழக்குக்கு அப்புறம் நீ ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்க. அதுவும் பாரு, ஒரு ரேக்கெலாம் டேபிள்லலாம் என்ன கேவலமாக இருக்குது. நீ இப்படியே இருந்தால் எப்படி என்று விஷால் கேட்க, அதற்கு ஜேடியும் தன் தலையை தூக்கி, ஆமாம், அந்த அம்பலத்தான் இறந்தது ஒரு பெரிய இதுவும் மாதிரி பேசுகிற, அவனே ஒரு ஃப்ராடு பையன், நல்ல வேலை யாரோ ஒருத்தன் கொண்டுட்டானே, அதை பற்றி சந்தோஷப்படுறத விட்டுட்டு நீ என்னடா அதைய பற்றியே பேசிகிட்டு இருக்க. சரி, நமக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ கேஸ் வந்தது, ஆனாலும் நீ ஏன் அந்த அம்பலத்தான் கொலை வழக்கையே மறுபடியும் பேசிகிட்டு இருக்க ஜேடி கேட்க, அதற்கு உடனே டீனாவோ, பாஸ் அதுதான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது, அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா கேஸும் ரொம்ப மொக்கையாக இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லை, இப்போவும் ஒரு கேஸ் வந்திருக்கு. அதுவும் அந்த திருநீர்மலை பக்கத்தில் ஒரு ஏரியில் ஒரு பாடி இருக்கான். அந்த பாடியை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலையாம். அதுதான் இப்போ இருக்கிற வழக்கு என்று கூற, இதெல்லாம் ஃபாரன்சிக்கிலே பண்ணிவிடுவாங்க, என்ன எதுக்கு இதெல்லாம் கேட்குறாங்க, சரி அதை டீட்டெயிலை சொல்லு என்று கேட்க, உடனே டீனாவோ, பாஸ் யாருன்னு தெரியல, காரில் வச்சு அங்கேருந்து கொண்டு காரோடு எரிச்சு கொண்டு அந்த ஏரியில் வீசியிருக்காங்க என்று கூறினாள் டீனா. அதை கேட்ட ஜேடியோ, என்ன டீனா, வரும்போது எத்தனை டோல்கேட் இருக்குது, அந்த டோல்கேட்டை ஃபாலோ பண்ணால் கார் எங்கேருந்து வந்ததுன்ற டீட்டெயில் தெரிய போகுது. ஆனால் பாஸ், அந்த பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்கான், அதனால் இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், கண்ணன் சார் கூட இந்த கேஸ் விஷயமாக தான் ஏதோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு போல். ஓ, கண்ணன் சாரே பார்த்துட்ருக்காரா, அப்புறம் அந்த கேஸு முடிஞ்சிருந்தானே என்று கேட்க, ஆமாம் பாஸ், அது இருந்தால் அவரும் தான் அப்படி தான் சொல்கிறாரு, ஆனால் அந்த கேஸு முடிஞ்ச மாதிரியே தெரியல. ஓ அப்படியா என்று, சரி அங்கே எடுத்த ஃபோட்டோவில் என்கிட்ட காட்டு என்று ஜேடி கேட்க, உடனே டீனா தனது கையில் இருக்கும் ஃபோட்டோவை காட்டினாள். டேய் டீனா, இதில் என்ன பெருசாக கண்டுபிடிக்கணும், அவன் கையில் இவ்வளோ பெரிய டேட்டோ போட்டிருக்கான், அந்த டேட்டோ கூட யாருக்கும் தெரியலையா என்று கேட்க, உடனே டீனாவும் அந்த புகைப்படத்தை பார்த்து ஆமாம் இல்லை என்று சொல்ல, என்ன டீனா நீ, சரி அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் போட்டு இந்த டேட்டூ எந்த கடையில் குத்துனாங்க, எந்த ஏரியாவில் குத்துனாங்க டீட்டெயிலாக விசாரிக்க சொல்லு, யாருங்கிறத ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் என்று மீண்டும் தனது கண்களை மூடிக்கொண்டு டேபிளில் சாய்ந்தான் ஜேடி. மறுமுனையில், சார் சீக்கிரம் வாங்க சார், நம்மளுக்கு பூஞ்சோலை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 5 பங்களா வீட்டிலேருந்து ஒரே நாற்று அடிக்குது சார். அதுவும் அந்த பக்கம் மாடுலாம் ஓட்டிக்கிட்டே போக முடியல சார், ரொம்ப ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கு. நம்மளாம் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க 4 பங்களாவில் இருந்து அவங்க எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல. யோ என்னையா சொல்கிற, அந்த 5 பங்களா வீட்டிலேருந்து ஸ்மெல்லு வந்துக்கிட்டு இருக்கா, ஏன் அக்கம் பக்கம் இருக்க பங்களாவிலேருந்து இது யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே சார்? அதுதான் சார் எங்களுக்குன்னு தெரியல, உள்ளே இருந்து ரொம்ப ஸ்மெல்லாக வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருந்தவங்க யாரும் நான் 2-3 நாளாக வெளியவே வரல சார், நாங்களே யாரையுமே பார்க்கல சார். ஓ, அந்த பங்களாவில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப மர்மமானவங்க, அவங்க வீடு வேலை அப்படின்னு இருப்பாங்க, அவங்கள பார்க்குறதே அதிசயமாக இருக்கும் சார். அவங்க தோட்டத்தோரணை கூட வரல சார், எப்படி சார் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்? அது இல்லாமல் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நாயெல்லாம் பயங்கரமாக இந்த வீட்டை பாட்டு குலைச்சிட்டே இருக்குது, உள்ளே இருந்து கெட்ட நாத்தம் வந்துக்கிட்டு இருக்கு சார் என்று அந்த ஆள் கூறினான். அதை கேட்ட அந்த காவலரோ, ஏய் என்னையா பெரிய தொல்லையாக இருக்குது, சரி நீ போ, நான் கான்ஸ்டபிளை அமுச்சு வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த ஆய்வாளர் அவருடைய அறையில் சென்றார். உடனே மணியை அடித்து ஒரு கான்ஸ்டபிளை உள்ளே வர சொன்னார். யோ
502 நீ அவர் கூட போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ பார்த்துக்கிட்டு வா என்று கூற அங்கு ஓடி வந்த ஆளுடன் அவன் 502வும் தனது இருசக்கர வாகனத்தில் அமர்த்தி கொண்டு அங்கு இருவரும் சென்றனர். போகும் வழியில், ஆமாயா, நீ அந்த குடும்பத்தை பற்றி என்னதான் கேள்விப்பட்டிருக்க என்று கேட்க, அதற்கு அந்த நபரோ, சார், அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் மர்மமாக இருக்காங்க சார். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அவங்க அக்கம் பக்கம் கூட யாரை கூடயும் பேச மாட்டுறாங்க. அந்த வழியில் போகும்போது தான் அங்கே அந்த வீட்டில் யாரோ இருக்காங்கிறதே அவனுக்கு தெரிய வரும். மற்றபடி அவங்க இந்த விழாக்களுக்கும் சரி, இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கும் சரி யாருமே வரதில்லை சார் என்று அந்த ஆள் கூற, அப்படி இருக்கும்போது, ஆமாம், அவங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இங்கே இருக்காங்க காவலர் கேட்க, அதற்கு அந்த ஆளோ, சார், எனக்கு தெரிஞ்சு ஒரு 5லேருந்து 10 வருஷமாக அவங்க இங்கே தான் சார் இருக்காங்க. அவங்கள அதிகபட்சமாக அவங்களுடைய வயல்வெளிகளை பார்க்கலாம், அந்த இடத்த தவிர மற்றபடி அவங்கள வேறு எங்கேயும் பார்க்க முடியாது சார் என்று அந்த நபர் கூறிக்கொண்டு இருக்கும் போதே அவர்கள் அந்த பங்களாவின் வாசலில் வந்து நின்றனர். அப்பொழுது அங்கு சில நாய்கள் அந்த கேட்டை பார்த்து குலைத்து கொண்டே இருந்தது. அதை கண்டவுடன் அந்த கான்ஸ்டபிளுக்கோ திக்கென்று இருந்தது. என்னடா இது, இந்த இடத்துல நாய்ங்க நின்று குலைச்சிட்டு இருக்கு, உள்ளிருந்து யாருமே வெளியவும் வரல என்று கூறிக்கொண்டே அவர் அந்த கேட்டின் அருகில் சென்றார். சிறிது நேரத்தில் அவருக்கும் மூக்கை மூடிக்கொள்ளும் அளவிற்கு துர்நாற்றம் வீசியது. அந்த துர்நாற்றத்தை முகர்ந்த அவரும் தனது கையில் இருக்கும் கர்ச்சிப்பை எடுத்து தனது மூக்கை மூடினார். ஆமாயா, நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல பயங்கரமாக ஸ்மெல்லு வரத்தான் செய்யுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வா, அந்த வாண்டாவில் யாரோ உட்காந்துட்டு இருக்க அம்மா தெரியுது, நம்ம போய் என்ன பார்க்கலாம் என்று கூறிவிட்டு இருவரும் அந்த வீட்டின் உள்ளே செல்லத் தொடங்கினர். அப்பொழுதுதான் அவர்கள் ஒரு விஷயத்தை நோட் செய்தனர். அந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் நபர் அங்கும் இங்கும் ஒரு சில அசைவு கூட இல்லாமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த அந்த காவலரோ, என்னையா, போலீஸ்காரன் ஒருத்தன் வரான், அவனுங்க எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கானுங்க என்று கூறிக்கொண்டே அந்த காவலர் அமர்ந்திருக்கும் அந்த சோபாவின் அருகில் செல்லத் தொடங்கினார். அப்பொழுது அவருக்கு மிகவும் மோசமான துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. மேலும் செல்ல செல்ல அவருக்கு அந்த துர்நாற்றத்தின் கடுமை இன்னும் அதிகமாகி கொண்டே சென்றது. என்னையா, ஸ்மெல்லு அதிகமாயிட்டே போகுது என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே தனக்கு அருகில் வந்து கொண்டிருந்த நபர் திடீரென்று கீழே சரிந்து விழுந்தார். அவரை பார்த்து, ஆச்சு உனக்கு, ஏந்திரியா. உடனே அந்த காவலர் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது பைக்கில் ஓடி சென்று அதில் இருக்கும் வாட்டர் பாட்டிலை ஒன்றை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்து உள்ளே பார்க்கும்பொழுது தன் கூட வந்திருக்கும் நபர் திடீரென்று காணாமல் போயிருந்தார். அவர் முற்றிலும் எங்கேயா போயிட்ட, இங்கதான் மயக்கடிச்சு வீழ்ந்தா, எங்கேயா போயிட்ட என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் தன் முகத்தை மூடிக்கொண்டிருக்கும் அந்த கர்ச்சிப்பை எடுத்தார். கர்ச்சிப்பை எடுத்த அடுத்த நொடியிலே அவரும் சற்றென்று பொத்தென்று தரையில் விழுந்தார். எபிசோட் 2. 5 பங்களா இருக்கும் பூஞ்சோலை கிராமத்தில் ஒரு பங்களாவில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக ஒரு நபர் போலீசிடம் வந்து தகவலை தெரிவிக்கிறார். உடனடியாக ஆய்வாளர் ஒரு கான்ஸ்டபிளை கூட அனுப்பி வைத்தார். அவர்கள் இருவரும் அந்த இடத்திற்கு சென்று ஆராயும் போது அவர் கூட வந்த நபரோ மயக்கடித்து கீழே விழ, அதை பார்த்து அவர் தண்ணி கொண்டு வருவதற்குள் அந்த நபரை அங்கிருந்து யாரோ தூக்கி கொண்டு சென்றது போல் இருந்தது. பிறகு தனது கையில் இருக்கும் தன் முகத்தை மூடிக்கொண்டிருந்த அந்த கர்ச்சிப்பை எடுத்த அடுத்த 5 நிமிடத்தில் அவரும் தப்பென்று மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு நபர் வெளியே நின்று இவற்றை கண்டு கொண்டிருந்தார். அந்த கான்ஸ்டபிள் விழுவதை பார்த்த அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. திடீரென்று, மாரி, மணி, சோமு, சேகர், சீக்கிரம் வாங்கடா, இங்க பாருங்கடா, இந்த இடத்துக்கு வந்து போலீஸ்காரர் பொத்துன்னு மயக்கடிச்சு வீழ்ந்துட்டாரு என்று அங்கு கேட்டுக்கு வெளியே நின்று கதறி கொண்டிருந்தார். அக்கம் பக்கம் உள்ள நபர்கள் இவருடைய குரலை கேட்டு, என்னையா சொல்ற, பூசா, காமெடி பண்ணுறியா,
போலீஸ்காரர் மயக்கச்சி விழுந்துட்டாரா, எங்கேயா என்று கேட்க, அப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த வாகனத்தை பார்த்து, ஆமாம் இது அந்த ஏட்டு உடைய பைக்கு தானே, அந்த ஏட்டு இங்கே வந்துக்கிறானா என்று கேட்க, அதற்கு சேகரோ, அது ஆமாண்டா, அங்கே பாரு அந்த ஏட்டு உள்ள மயக்கச்சி விழுந்து கிடக்குறான்டா என்று கூறிக்கொண்டு அவர்கள், டேய் ஆமாண்டா அந்த இடத்துல அந்த ஏட்டு மயக்கச்சி விழுந்து கிடக்குறான், சரி வாங்கடா அந்த ஆளை போய் தூக்கிட்டு வரலாம் என்று மேலும் சிலர் அந்த ஏட்டிடம் செல்ல ஆரம்பித்தனர். சிறிது நேரத்தில் அவர்கள் முகத்தை மூடாததால் உள்ளே சென்ற 2 நொடியிலே அவர்களும் மயக்கடித்து தோப்பென்று விழுந்தனர். டேய் என்னடா இங்கே நடக்குது, உள்ளே போன அந்த ஆளை மயக்கச்சி விழுந்து கிடக்குறான், அவரை தூக்க போன நம்ம ஆளுங்களும் வந்து மயக்கச்சி விழுந்துட்டானுங்க, அப்போ இங்கே இந்த எங்கன்னா பேய்க்கு இருக்குதா, டேய் நல்லா பாருங்கடா என்று கூறிவிட்டு ஒருவன் உடனே தனது ஃபோனை எடுத்து காவல் நிலையத்துக்கு அழைப்பை மேற்கொண்டார். அந்த அழைப்பின் மறுமுனையில் ஆய்வாளர் தனது ஃபோனை எடுத்து, ஹலோ சொல்லுங்க என்று கேட்க, சார் அந்த ஏட்டு இந்த 5 பங்களாவில் இருக்க ஒரு வீட்டில் மயக்கச்சி விழுந்து கிடக்கிறார் சார், அதை தூக்க போன நம்ம ஆட்களும் வந்து மயக்கச்சி விழுந்துட்டாங்க சார், சீக்கிரமாக ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வாங்க சார் இந்த முனையில் இருந்து சேகர் கூற, அதை கேட்ட அந்த ஆய்வாளரோ, என்ன சொல்கிறீங்க, அந்த 5 பங்களா வீட்டிலேருந்து துர்நாற்றம் வருவதான ஒருத்தன் வந்து கூட்டிகிட்டு போனான், அப்போ அவனுக்கு என்ன ஆச்சு என்று கேட்க, என்னது அந்த ஆளா சார், இங்கே ஏட்டு மட்டும்தான் சார் இருக்காரு, அவர் கூட யாருமே வரலையே சார், அவருடைய உடம்பு எதுவுமே இங்கே இல்லையா சார் கூறினான் சேகர். அதை கேட்டவுடன், டேய் என்னடா சொல்கிற, இரு நான் சீக்கிரமாக என் டீமை கூட்டிக்கிட்டு வரேன் என்று கூட்டி விட்டு ஆய்வாளர் தனது காவல் நிலையத்தில் இருக்கும் இன்னும் சிலரை அழைத்து கொண்டு ஜீப்பில் வேகமாக வந்தார். அவர் வந்து பார்க்கும்பொழுது அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் அந்த கேட்டின் அருகே நின்று கொண்டிருந்தனர். அதை பார்த்த அவரோ கூட்டத்தை விலக்கிவிட்டு உள்ளே பார்க்கும்போது ஏட்டின் தூக்க சென்ற இருவரும் உள்ளே மயங்கி கிடந்தனர். அவர்களை பார்த்த உடனே அவருக்கும் அந்த துர்நாற்றம் வருவதை கண்டார். ஓ ஆமாயா, அவன் சொன்ன மாதிரி துர்நாற்றம் வருது, ஆமாம் மொத்தம் 4 பேர் இல்லை, இங்கே 3 பேர் தான் இருக்காங்க, இன்னும் ஒரு ஆள் எங்கே என்று சுற்றும் முற்றும் பார்க்க அவர் முகத்தை கொன்ற ஒரு நபர் யாருமே அங்கே இல்லை. சார் என்ன சார் சொல்கிறீங்க என்று கேட்க, ஆமாயா இந்த இடத்துல கிராஸ் பண்ணி மாடு ஓட்டிகிட்டு போனான் நான் ஒருத்தவன், அவன் கிராஸ் பண்ணி போகிறப்போ வந்து துர்நாற்றம் வீசிச்சான், உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாயா, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி இது பெரிய இடமாச்சே, இந்த 5 பங்களா வீடு ரொம்ப ஃபேமஸான வீடாச்சே அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு ஏட்டியும் அந்த ஆளையும் இங்கே நான் அமுச்சு வச்சேன், அந்த ஆள் எங்கே காணாமல் போயிட்டான், ஏட்டு இங்கே படுத்துட்ருக்கான், அப்போ அந்த ஆள் எங்கே என்று அந்த ஆய்வாளர் கேட்க, சார் என்ன சார் சொல்கிறீங்க, நாங்கள் வரும்போது அந்த இடத்துல ஏட்டு மட்டும்தான் சார் மயக்கடிச்சு கந்தார், அந்த ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியலையே சார் என்று கூற, என்ன சொல்கிற, கரெக்டாக உன் ஹைட்டுக்கு தான் இருப்பான், அந்த மாதிரி ஆள் தான்யா சார், அவன் பேர் என்ன என்று கேட்க, உடனே அவன் பேர் வந்து கந்தன் சொன்னாயா. என்னது கந்தனா என்று அவர்கள் ஒருவர் முகத்தை பார்க்க தொடங்கினார். என்னையா நடக்குதுங்க, நான் கந்தன் தானே அவன் பேருன்னு சொன்னேன், நீ என்ன ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறீங்க சார், கந்தனா எனக்கு சரியாக புரியல சார், அவன் வந்து எப்படி இருந்தான் என்று கேட்கும்போது அந்த ஆய்வாளரோ வந்தவன் பேர் கந்தன் தான் சொன்னான், அவன் வந்து பார்த்தோன்னா மாடு மேய்க்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான், அதனால தான் சரி மாடு ஓட்டிகிட்டு போகும்போது தான் இங்கேருந்து ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான், அதனால தான் நான் வந்து ஏட்டை அனுப்பிச்சி வச்சேன். சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கந்தன் மாடு மேய்க்கிறவனா, ஐயோ சார் அந்த கந்தன் செத்து போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது சார், இறந்தவன் எப்படி வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க முடியும் என்று சேகர் கூற, அதை கேட்ட அந்த காவலரோ அந்த ஆய்வாளரோ அதிர்ச்சி அடைந்தார். என்னது கந்தன் செத்து போயிட்டானா, சும்மா சொல்லாதியா, இந்த ஏரியாவில் வேறு எவனா கந்தனாக இருப்பான், நீ நல்லா பார்த்து சொல்லு சார், கந்தன் மாடு மேய்க்கிறவனா அவன் ஒருத்தவன் மட்டும்தான் சார், அவன் ஒருத்தவன் மட்டும்தான் மாடு மேய்ச்சி பண்ணையில் எடுத்து போய் விட்டுட்டு அங்கே பால் கறந்து விற்கிறவன், அவன்கிட்ட பால் கறன்னு சொன்னானா என்று கேட்க, இருங்க என்று கூறிவிட்டு தனது ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்தார். அங்கே இருக்கும் ஒரு ரைட்டரை பார்த்து, காலையில் கந்தன்னு ஒருத்தன் வந்து அந்த பங்களாவிலேருந்து அந்த ஸ்மெல்லு வருதுன்னா அவன் எதனா பால் வியாபாரம் பண்ணுறான்னு சொன்னான் என்று கேட்க, அதற்கு அவரோ, சார் இருங்க என்று கூறிவிட்டு
ஆமாம் சார், அவன் பேர் வந்து கந்தனா, மாடு மேய்ச்சி பால் வியாபாரம் பண்ணுறவனா என்று அந்த ரைட்டர் கூறும்போது அதை கேட்ட ஆய்வாளர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். யோ, ஆமாயா, அவன் தான் ஐயா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் என்று கூற, ஐயோ சார், அப்போ இந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் வந்து உயிரோடு இல்லை போல, அந்த கந்த ஆவி தான் வந்து இவங்களை வந்து கொன்னுட்டு வந்து உங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் சரியாக விசாரிக்காமல் நீங்கள் என்னடானா கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த ஆள் வேற உள்ளே மயங்கி கிடக்குறான். அதை தூக்க போன எங்கள் ஆட்கள் 2 பேரும் வந்து உள்ளே மயக்கச்சி வீழ்ந்துருக்கானுங்க. சரிங்க சார், நான் உங்களை வந்து ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு வர சொன்னேன், யாருன்னா வந்தாங்களா என்று கேட்க, அப்போதுதான் அவருக்கு ஆமாம்ல என்று கூறிவிட்டு தனது ஃபோனை எடுத்து ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தார். மறுமுனையில் 108 என்று கூற, ஹலோ, நான் G5 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். இந்த பூஞ்சோலை கிராமத்தில் அந்த 5 பங்களா ஏரியாவுக்கு வாங்க. அங்கே வந்து 2 பேர் மயக்கச்சி வீழ்ந்து கிடக்குறாங்க, அவங்கள சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகணும் என்று கூறும்போது, சார் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ஏரியாவுக்கு ஆள் வந்துடுவாங்க சார் என்று கூறிவிட்டு 108 அழைப்பை கட் செய்தார். அந்த இன்ஸ்பெக்டரோ, யோ சேகர், இங்கே வா, இங்கே என்னதான் நடக்குது, உள்ளே இருந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆவி வந்து எங்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. இதை எங்களால் நம்பவே முடியலையா சார். அந்த கந்தன்றவன் வந்து ரொம்ப மோசமானவன்லாம் கிடையாது சார், ரொம்ப நல்ல பையன்தான். அவன் பாட்டுன்னு வருவான், பாலை கறப்பான், பாலை கறந்து விற்றுட்டு அப்படியே அதில் வர காசை வச்சு கொடுமை நடத்திட்டு இருப்பான் சார். என்ன மாயன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் அப்படியே மர்மமாக இறந்து போய் கிடந்தான். நாங்கள் தான் அவனுடைய பாடியை எடுத்து போயிட்டு அடக்கம் பண்ணியிருக்கோம். இந்த ஊரில் அங்கங்கே வந்து சில பேர் சொல்லுவாங்க கந்தா வந்தான்னு, ஆனால் நாங்கள் யாரும் அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா உண்மையிலே வந்து கந்தனுடைய ஆவி தான் வந்து இவங்களை வந்து பழி வாங்கியிருக்கு போல. ஆமாய்யா, கந்தனுடைய ஆவி வந்து பழி வாங்கிறதுலாம் இருக்கட்டும், நீங்கள் இவங்கள பழி வாங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு என்று அந்த இன்ஸ்பெக்டர் கேட்க, அதை கேட்ட சேகரோ தனது தலையை சொரிய ஆரம்பித்தான். எபிசோட் நம்பர் 3. மயங்கி கிடந்த ஆட்களை பற்றி சேகர் தனது ஃபோனின் மூலம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிவிக்கும் போது இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்திற்கு வந்தடைகிறார். தனது ஃபோனை எடுத்து 108க்கு ஃபோன் செய்து அவர்களை வர வைக்கிறார். அதன் பிறகு கந்தன் யார் என்பதை தெரிந்து கொள்ள அருகில் இருக்கும் சேகரிடம் விசாரணை செய்கிறார். அதை கேட்ட சேகரோ கந்தனை பற்றி நல்ல தகவல்களை கூறுகிறான். அவர்களுக்கும் கந்தனுக்கும் இவர்களுக்கும் இடையில் என்ன பந்தம் என்பதையும் கேட்கும் பொழுது உடனே அவன் தலையை சொரிந்து கொண்டு, சார், எங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது சார் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே 5 பங்களாவின் பெரிய வீட்டில் இருந்து ஒரு மனிதர் வெளியே வந்தார். ஏய், என்ன இங்கே ஒரே கூட்டமாக இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அந்த இடத்திற்கு வந்தார் மாணிக்கம். அவரை கண்டவுடன் அங்கிருக்கும் மக்கள் வழிவிட்டு சென்றனர். எதிரில் நின்று கொண்டிருக்கும் இன்ஸ்பெக்டரை பார்த்து, ஆமாம், ஏன் இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்கு என்று மாணிக்கம் கேட்க, அதற்கு இன்ஸ்பெக்டரோ, சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொலை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே இருந்து ரொம்ப ஸ்மெல்லு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நான் வந்து இங்கே விசாரிக்கிறதுக்காக என்னுடைய ஏட்டையாவை அமிச்சேன். ஆனால் அந்த ஏட்டை பார்த்தீங்கன்னா மயக்கடிச்சு விழுந்து கிடக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதை தூக்க போன 2 ஆட்களும் மயக்கடிச்சு விழுந்து கிடக்குறாங்க. அதனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிச்சிட்டு இருக்கேன் என்று இன்ஸ்பெக்டர் கூற, ஓ ஆமாம், நான் எதிர்த்தானே இருக்கேன், எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரலையே, அப்படி உங்களுக்கு என்ன ஸ்மெல்லு வந்தது என்று கேட்டுக்கொண்டே மாணிக்கம் அந்த கேட்டின் உள்ளே காலடி எடுத்து வைத்தார். அப்பொழுது அவர் தனது மூக்கை மூடும்படியான ஒரு துர்நாற்றம் வீசியது. உடனே மாணிக்கம் தனது குட்டையை எடுத்து மூக்கை மூடிக்கொண்டார். சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், உள்ளே வந்து பயங்கரமான ஸ்மெல்லு வருது. அப்போது உள்ளே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா என்று கேட்க, உடனே இன்ஸ்பெக்டர், அதை விசாரிக்க போனவங்க தான் மயக்க அடித்து விழுந்து கிடக்குறாங்க. இப்போ நான் இப்போ 108 ஆம்புலன்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன், அந்த ஆம்புலன்ஸ் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது என்று அவர் கூற, இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கும் போதே அந்த இடத்திற்கு 108 ஆம்புலன்ஸ் வந்து நிற்க, அதை பார்த்த இன்ஸ்பெக்டரோ உடனடியாக அவர்களை அழைத்து கொண்டு
முகத்தில் மாஸ்கை அணிந்து கொண்டு அவரும் உள்ளே சென்றார். அங்கே விழுந்து கடந்த ஏட்டையும் மற்றும் இருவரையும் தூக்கி கொண்டு அந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவர்களை ஸ்ட்ரெச்சரில் அமர்த்தி வேகமாக வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றனர். அதை கண்ட மாணிக்கமோ, ஆமா இங்கே என்ன நடக்குது என்று மாணிக்கம் கேட்க, அங்கிருக்கும் மக்களோ ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு அவர் ஆம்புலன்ஸை அனுப்பி வைத்துவிட்டு வந்த அந்த இன்ஸ்பெக்டர், எங்களுக்கு அதுதான் சரியாக தெரியல, சரி என் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க, நான் அவங்கள கூட்டிக்கிட்டு உள்ளே போகிறேன் சார் என்று கூறிவிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மேலும் 2 காவலரை அழைத்து கொண்டு அவர் உள்ளே சென்றார். அப்பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் தனது முகத்தில் அணிந்திருக்கும் மாஸ்கை சரியாக கவனிக்கவில்லை. அருகில் வரும் இருவரும் மாஸ்க் அணியாததால் உள்ளே சென்ற 3-4 அடியில் அவர்களும் சடார் என்று கீழே விழுந்தனர். அதை பார்த்த இன்ஸ்பெக்டரோ, யோ என்னையாச்சு உங்களுக்கு என்று கேட்கும்போது அப்பொழுதுதான் அவர் ஒரு விஷயத்தை கவனித்தார். அவர் முகத்தில் மாஸ்க் இருந்ததால் அவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஆனால் இருவரும் மாஸ்க் அணியாததால் உடனடியாக அவர்கள் மயக்கடிச்சு வீழ்வதை பார்த்து அவர் மேலும் அதிர்ச்சி அடைந்தார். ஐயோ, இது என்ன ரொம்ப மோசமான இடமா இருக்குது. அப்போது இந்த இடத்துல இவங்க சொல்கிற மாதிரியே கந்தன்ற ஆவி சுற்றிக்கிட்டு இருக்கா, அது உள்ளே வர எல்லாரையும் பழி வாங்கிக்கிட்டு இருக்கா என்று தன் மனதில் நினைத்து கொண்டு, ஐயோ யாரும் உள்ளே வராதிங்க, உங்கள் அப்படியே உள்ளே வரா மாதிரி இருந்தால் உங்கள் மாஸ்க்கோ இல்லை உங்களுக்கு கைக்குட்டையை எடுத்து உங்கள் முகத்தில் கட்டிக்கிட்டு உள்ளே வாங்க என்று கூறிக்கொண்டு, யோ சேகரே இங்கே பாரு, மாஸ்க் போடாமல் 2 பேரும் மயக்க வச்சு விழுந்துட்டாங்க, உங்கள் ஆளுங்க ஒரு 2 பேரை முகத்தில் துணியை மாட்டிக்கின்னு தூக்கிட்டு போக சொல்லியா என்று கூற, அதை கேட்ட சேகரோ, சார் எங்களை விடுங்க, நாங்கள் சத்தியமாக உள்ளே வர மாட்டோம், உள்ளே வந்தால் கந்தம் பேய் அடிச்சுது, எங்களாலலாம் உயிர் விட முடியாது என்று கூற, யோ உள்ள நானும் தான் இருக்கேன், என்ன வேணா கந்தம் பேய் அடிக்குதானே, மாஸ்க் போடாமல் 2 பேர் தான் மயக்கடைச்சி வந்திருக்காங்க, உங்கள் முகத்தில் துணியை மாட்டிக்கிட்டு வாங்கய்யா என்று கூறும்பொழுது சேகரும், சார் உயிர் போகிற விஷயம் சார், அப்படிலாம் பண்ண முடியாது சார் என்று வெளியிருந்து கத்த தொடங்கினான். யோ உனக்கு நான் காசு கூட தரையா, நான் ஒரு ஆளாக 2 பேரை தூக்கிட்டு வர முடியாது, நீ தயவு செய்து வாயா என்று இன்ஸ்பெக்டர் கத்தும் பொழுது அவரும் தனது முகத்தில் இருக்கும் மாஸ்க் சிறிது விலகி இருந்ததை கவனிக்க தவறினார். சிறிது நேரத்தில் அவரும் சுவாசித்து கொண்டே இருந்தார். அப்போது அவரும் பொத்தென்று தரையில் விழுந்தார். அதை பார்த்த சேகரோ, ஐயோ கந்தம் பேய் இன்ஸ்பெக்டரையும் அடிச்சிருச்சு, எல்லாரும் ஓடுங்கடா என்று கூற, உடனே மாணிக்கம் அவர்களை தடுத்து நிறுத்தி, ஏய் கோழ பசங்களா, உள்ள உங்களுக்கு உதவி பண்ண வந்த போலீஸ்காரன் தான்டா விழுந்து கிடக்குறான், அவனை காப்பாற்றத்தை விட்டுட்டு கந்தம் பேய் இருக்குதுன்னு கதை காட்டிட்டு இருக்கீங்களா, வாங்கடா உள்ள போயிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தூக்கிட்டு வரலாம் என்று கூறிக்கொண்டு தனது குட்டையை எடுத்து தன் முகத்தில் கட்டிக்கொண்டு மாணிக்கம் உள்ளே செல்லும் பொழுது அருகில் இருந்த சேகரோ, ஐயோ ஐயாவே உள்ளே போகிறாரு, அப்படின்னா நம்மளும் மாஸ்க் கட்டிட்டு போவோம், ஐயாவுக்கு இருக்கிற தைரியத்துக்கு அவர் இங்கே இருக்க வேண்டியவரே இல்லை என்று கூறிக்கொண்டு தனது முகத்தில் தன்னிடம் இருக்கும் கொட்டையை எடுத்து கட்டிக்கொண்டு அவன் உள்ளே சென்றார். பிறகு இன்ஸ்பெக்டரையும் அருகில் விழுந்து கிடந்த ஒரு நபரையும் அவர் தூக்க முயற்சி செய்தார். ஆனால் அப்பொழுது மாணிக்கம், டேய் முட்டா பையல, ஒரு நேரத்தில் ஒரு ஆளை தான் தூக்க முடியும், நான் இன்ஸ்பெக்டரை தூக்குறேன், நீ ஒரு கான்ஸ்டபிளை தூக்கோ என்று கூறிவிட்டு மாணிக்கம் இன்ஸ்பெக்டரை தூக்கி கொண்டார். சேகரும் உடனே ஒரு கான்ஸ்டபிளை தூக்கி கொண்டு இருவரையும் வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து அவர்களை தரையில் படுக்க வைத்துவிட்டு மீண்டும் ஒரு ஆளை தூக்குவதற்கு உள்ளே சென்றார் மாணிக்கம். மேலும் உள்ளே கடந்த நபரையும் தூக்கி வெளியே போட, ஏய் காத்து விடுங்கடா, அப்போதான் இவருக்கு என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் என்று தனது அருகில் இருக்கும் கும்பலை நகர்த்தி காத்து வரும்படி செய்தார். அவர் முகத்தில் இன்ஸ்பெக்டர் முகத்தில் இருந்த மாஸ்கையும் அவர் ரிமூவ் செய்து வைத்துவிட்டு ஒரு 5 நிமிடம் காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது லொக்கு என்று இரும்பிக் கொண்டு முதலில் மயங்கி வந்த ஏட்டுவும் எழுந்திருக்க, அதன் பின்பு 2வது ஆள், அதன் பின்பு இன்ஸ்பெக்டரும் என்று மூவரும் ஒரே நேரத்தில்
கண்முழித்தனர். ஆமாம், எனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே இன்ஸ்பெக்டர் எழுந்தார். அப்பொழுது, சார், நீங்கள் அங்கே போனீங்க, இவங்க 2 பேரும் மயங்கி விழுந்தாங்க, எங்களை உள்ளே வர சொன்னீங்க. அடுத்தது பார்த்தா முகத்தில் மாஸ்க் போட்டிருந்த நீங்களும் வந்து மயக்கடிச்சு விழுந்துட்டீங்களே, என்ன காரணம் என்று கேட்க, யோ, எனக்கு சரியாக தெரியலையா, நான் உள்ளே போனேன், உன்னை கூப்பிட்டேன், அது மட்டும்தான் தெரிஞ்சுது. டப்புன்னு ஏதோ குறுக்கில் கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, உடனே நான் மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டேன் என்று கூறினார் இன்ஸ்பெக்டர். அதை கேட்டவுடன் சேகருக்கும் அங்கிருக்கும் அனைவருக்கும் பக்கென்று தூக்கி வாரி போட்டது. என்னது, கிராஸ் பண்ண மாதிரி இருந்ததா? சார், நீங்கள் வந்து ஒரு உயர் அதிகாரி மாதிரி பேசுங்க, இப்படி பொதுமக்களை தேவையில்லாமல் பயன்படுத்தாதீங்க என்று மாணிக்கம் கூற, அதை கேட்ட இன்ஸ்பெக்டரோ, சார், சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் இவங்க 2 பேரையும் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஏதோ ஒன்று கிராஸ் ஆன மாதிரி நான் வந்து உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மயக்கடிச்சு வீழ்ந்தேன். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதோ பேய் பிசாசு இருக்கு போல சார் என்று கூறிவிட்டு தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தார். அதை பார்த்த சேகரோ, ஐயோ, இந்த இடத்துல கந்தன் பேய் சுற்றிக்கிட்டு இருக்கு, யாரும் வந்து இந்த இடத்துல வராதிங்க, நைட்டு ஏற்கனவே நம்ம ஊர் நைட்டு 6 மணிக்கு மேலே அமைதியாகிடும், இப்போ கந்தன் பேய் வேற சுற்றிக்கிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் நம்மளால் இருக்க முடியாதுடா சாமி என்று கூறிவிட்டு அங்கிருக்கும் அனைத்து மக்களும் கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். அதை பார்த்த மாணிக்கமோ தனது வீட்டின் உள்ளே சென்றார். அப்படியாக 2 நாட்கள் சென்றது. இந்த விஷயம் மேலிடத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த இடத்திற்கு சென்ற அனைத்து காவலர்களுக்கும் நேர்ந்த விதத்தையும் தெரிவித்தனர். பிறகு ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சு வைத்த ஆட்களையும் சோதிக்கும்படி கூறிய போது அவர்களுக்கும் எதுவும் ஆகவில்லை என்று தெளிவாக ரிப்போர்ட் வெளியானது. அதை பார்த்த அந்த இன்ஸ்பெக்டரோ தனது உயர் அதிகாரிகளுக்கு இந்த விஷயங்களை தெரிவித்தார். அப்பொழுது மேலும் அந்த இடத்திற்கு புதிதாக வந்த 3-4 காவலர்களும் உள்ளே சென்ற 5-6 அடியில் மயக்கடிச்சு கீழே வீழ்வதும் அவர்களை மருத்துவமனையில் சென்று அனுமதி செய்வதும் இவ்வாறு அடுத்த 1 வாரத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த விஷயம் டிஐஜி விஜயகுமார் காதிற்கும் வந்தது. என்னையா சொல்கிறீங்க, உள்ளே போகிறாங்க, மயக்கடிக்கிறாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணால் எதுவுமே இல்லைன்றாங்க, இது என்ன, உள்ள மேஜிக் எதுனா பண்ணுறீங்களா என்று கேட்க, சார், மேஜிக்லாம் எதுவும் இல்லை சார், உண்மையிலே அந்த இடத்துல பேய் இருக்குது சார் என்று ஒரு காவலர் கூறும்போது அதை கேட்ட டிஐஜி விஜயகுமாரோ, முட்டா பசங்களா, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு கேஸை கூட வந்து முடிக்க முடியாது போல், அந்த திருநெல்மலை கேஸை கூட ஜேடி டீமில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளியர் பண்ணாங்க, இப்போ என்ன ஜேடியை வர வைக்கணுமா என்று அவர் கேட்க, உடனே அந்த கேட்ட அர்ஜுனும், சார், ஜேடி சார் வந்தார்னா கண்டிப்பாக கேஸில் பெருசாக உதவி பண்ணுவார் சார், அதனால் நம்ம ஜேடி சார்கிட்டே ஹெல்ப் கேட்கலாம் சார் என்று அர்ஜுன் கூற, அதை கேட்ட டிஐஜி விஜயகுமாரோ, சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு சின்ன டவுட் இருக்குது, சரி, ஜேடி டீம்கிட்ட கேஸை ஒப்படைக்கிறேன், அதே நேரத்தில் அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லிவிடுங்க, ஜேடி டீம் வரும், அவங்களுக்கு கூட வந்து கோஆப்ரேட் பண்ண சொல்லி. சார், இந்த பிரச்சனையால் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டரு மெடிக்கல் லீவை போட்டுட்டு 1 மாதம் ஊர் பக்கம் ஓடிட்டான் சார், இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை சார் என்று கூற, இதெல்லாம் சின்ன விஷயம், இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட பேய் இருக்குது, ஆவி இருக்குதுன்னு அந்த ஆள் லீவை போட்டு போயிட்டானா, அவனை ஒழுங்கு மரியாதையை வந்து லீவை கேன்சல் பண்ணிட்டு சீக்கிரம் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லு என்று டிஐஜி விஜயகுமார் உத்தரவிட்டார். எபிசோட் நம்பர் 4. அந்த பங்களாவின் உள்ளே சென்ற அனைத்து காவலர்களும் மயக்கடித்து வீழ்வதை பார்த்துவிட்டு இந்த விஷயம் டிஐஜி விஜயகுமார் காதிற்கும் சென்றது. பிறகு அவர் இந்த கேஸை ஜேடி டீமிடம் ஒப்படைக்கும்படி அவர் அறிக்கை விட்டார். அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் மெடிக்கல் லீவில் சென்றிருப்பதையும் கேட்டு அவரை உடனடியாக பணிக்கு திரும்புமாறு டிஐஜி விஜயகுமார் உத்தரவிட்டார். விஷாலுக்கு அந்த ஃபேக்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டது. விஷாலும் தனது மடிக்கணினியை பார்த்து கொண்டிருக்கும்போது
கமிஷனர் ஆபீஸில் இருந்து ஒரு ஆணை வருவதை அவன் கவனித்தான். அப்பொழுது அந்த ஆணையை பிரித்து படித்து அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டான். ஊஹா ஓ ஜாலி என்று கூறிக்கொண்டு ஜேடி இருக்கும் அறைக்கு ஓடி வந்தான். அவன் வருவதை பார்த்த டீனாவோ, என்ன ஏதாச்சும் உருப்படியான கேஸ் எதனா கிடைச்சதா என்று கேட்க, டீனா உண்மையாகவே ஒரு உருப்படியான கேஸ் கிடைச்சிருக்கு என்று கூறும்போது ஜேடி தன் தலையை தூக்கி, ஆமாம் இப்படி தான் எல்லா கேஸும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் பொண்டாட்டியே ஒருத்தவன் கொலை பண்ணி தூக்கில் போட்டுட்டான். அதை ரொம்ப டீப்பான கேஸுன்னு என்கிட்ட கொண்டு வந்தீங்க. அந்த கேஸ் ஃபைலை படித்து முடிச்சு இப்போ 10 நிமிஷம் கூட ஆகல, அந்த கேஸையே முடிச்சு வச்சிட்டேன். இப்போ என்ன கேஸ் சொல்ல போகிறீங்க என்று ஜேடி கேட்க, உடனே விஷாலோ, ஏய் ஜேடி இது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குடா என்று கூறிக்கொண்டு அந்த ஃபைலை டீனாவிடம் கொடுத்தான். டீனாவும் அந்த ஃபைலை முதலில் ஓப்பன் செய்து பார்த்தால் பூஞ்சோலை கிராமம். ஆடா பேரே நல்லா இருக்கே என்று கூறிக்கொண்டு ஃபைல் கட்டை படிக்க ஆரம்பித்தார். ஃபைல் கட்டை படிக்க படிக்க அந்த விஷயங்களை கேட்ட ஜேடியோ சடார் என்று எழுந்தவுடனே தனது கோட்டை எடுத்து மேலே அணிந்து கொண்டு அந்த புறமும் இந்த புறமும் 2 முறை சுற்றி வந்தான். பிறகு கண்ணன் இருக்கும் அறையை பார்த்தான். உடனே கண்ணனும் இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போல என்று சைகை காட்டினார். உடனடியாக ஜேடியின் வாகனம் தயார் நிலையில் இருந்தது. இது ரொம்ப சீரியஸான கேஸு, சரி வாங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்க பாடிங்களை அட்டாப்சிக்கு அனுப்பினோம். நமக்கு பாடி ரொம்ப நாளானதுனால டீகம்போஸ் ஆகிருக்கும். அதனால் ஒரு மெடிக்கல் டீமை கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு தனது ஜீப்பை ஆன் செய்தான். டீனாவும் விஷாலும் ஜீப்பில் ஏறி அமர்ந்தனர். அந்த ஜீப்பு படு விமர்சையாக சிக்னலை கூட தவிர்த்து வேகமாக சென்று கொண்டிருந்தது. சார் அங்கே பாருங்கள் சார், ஏதோ ஒரு முட்டாள்லேருந்து சிக்னல் போட்டிருக்கு, அதை கூட கவனிக்காமல் இவ்வளோ வேகமாக ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான், அவனை ஃபாலோ பண்ணி பிடிக்கவா சார் என்று டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஒருவர் கேட்க, அங்கு சென்றிருக்கும் ஜீப்பின் நம்பரை பார்த்த அந்த அதிகாரியோ, சார் விடுங்க அது ஜேடியோட கார் தான், அவன் ஏதோ அர்ஜென்ட்டான கேஸுக்கு போயிட்டுருக்கான் போல், அவன் இந்த மாதிரி கேஸுக்கு போனால் மட்டும்தான் சிக்னல்லாம் பிரேக் பண்ணிட்டு போவான், மற்றபடி நல்ல பையன்தான் அவன் அந்த கேஸை முடிஞ்சதுக்கப்புறம் சிக்னல் எல்லாம் பிரேக் பண்ணதுக்கான ஃபைனை கட்டிடுவான், நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை என்று அந்த ஆய்வாளர் கூறும்பொழுது அதை கேட்ட டிராஃபிக் கான்ஸ்டபிளோ, ஓ ஜேடியா தானா என்று கேட்க, ஆமாம் ஜேடியை பற்றி உனக்கு தெரியுமாயா? சார் அவரை பற்றி தெரியாத எந்த கான்ஸ்டபிளும் கிடையாது என்று கூறும்போதே அவர்களுடைய வாகனம் பூஞ்சோலை கிராமத்தின் உள்ளே செல்ல ஆரம்பித்தது. அவர்கள் அங்கிருந்து 2 மணி நேரம் டிராவல் செய்து பூஞ்சோலை கிராமத்தின் உள்ளே சென்று அந்த 5 பங்களா இருக்கும் வீட்டின் முன்பே சென்று தன்னுடைய வாகனத்தை நிறுத்தினர். அந்த பகுதியில் இருக்கும் சில மக்களும் இவர்கள் வாகனத்தில் அந்த பங்களாவின் முன்பு நிற்பதை பார்த்த அங்கிருக்கும் சேகர் உடனடியாக ஓடி வந்தான். சார் யார் நீங்கள், எதுக்கு இங்கே வந்துக்கிறீங்கோ? இங்கே கந்தன் பேய் சுற்றிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை அடித்து போட்டுறோம் என்று சேகர் கூற, ஓ கந்தன் பேய் சுற்றி நிற்கிது, அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேறவா என்று கேட்க, அதற்கு சார் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், உள்ள கந்தன் பேய் சுற்றி நிற்குது, உள்ளே போன எல்லா போலீஸ்காரையும் ஆச்சு போட்டுச்சு, அதனால தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரே லீவு போட்டு ஊருக்கு போட்டதாக கேள்விப்பட்டேன். பாவம் சார் உள்ளே செத்து போனவங்க, அவங்க பாடி என்ன ஆச்சுன்னு கூட தெரில, அவங்கள இறுதி சடங்கு பண்ண கூட நம்மளுக்கு நேரம் இல்லை சார் என்று சேகர் கூற, நீனும் ரொம்ப சொந்தக்கார மாதிரியே ஃபீல் பண்ணுறியே என்று டீனா கேட்க, உடனே ஏமா பாப்பா இங்கே பாரு, இது சாதா விஷயம் கிடையாது, உள்ளே பேய் இருக்குது, உள்ளே போனால் எல்லா ஆம்பளையும் அச்சு போட்டுச்சு, நீ வேற உள்ளே போனால் உன்னையும் அச்சு போட்டு உன் மேலே பேய் ஏறி உக்காஞ்சிரும் போல், அப்புறம் உன்னை தான் பேய் ஓட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் போல் என்று சேகர் கூறினான். அதை கேட்ட அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். யோ ஒன்றும் 20ஆம் நூற்றாண்டில் பேய்கின்னு சொல்லி நிறீங்க. சரி கூற, சார் நான் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, ஆமாம் நீங்கள் யார் என்று கேட்க, உடனே ஜேடியோ தனது பாக்கெட்டில் இருக்கும் ஒரு பர்ஸை எடுத்து தன்னுடைய ஐடி கார்டை வெளியே நீட்டினான். என்னது ஜேடியா,
ஓ சார், நீங்கள் தான் அந்த ஜேடியா? சரிங்க சார், நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே ஒரு கேஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பாவம் சார், உள்ளே செத்து போனவங்க உடலாம் எடுத்து கொஞ்சம் அடக்கம் பண்ணுறங்க சார். சரிங்க சார், நீங்கள் வந்துட்டீங்கன்னா கேஸ் முடிஞ்சு போச்சு. நம்ம ஏன் வேலையை பார்க்குறேன் சார். அதே மாதிரி ஜாகிரதையாக இருங்க சார். உள்ளே கந்த பேய் சுற்றிக்கிட்டு இருக்குது. உள்ளே போனால் யார் இருந்தாலும் 3 அடிக்கு மேலே தாண்டி போகல. எல்லாம் மயக்கச்சி கீழே விழுந்துடுறாங்க. நீங்களாச்சுன்னா பார்த்து உள்ளே போங்க சார் என்று கூறிக்கொண்டே சேகர் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து சென்றான். ஜேடியும் அந்த வீட்டின் கேட்டை ஓப்பன் செய்து உள்ளே இருக்கும் அனைத்து விஷயங்களையும் ஸ்கேன் செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய மூக்கிற்கும் ஏதோ ஒரு நெடி வந்து அடிப்பதை அவன் கண்டான். என்ன இது, ஏதோ வித்தியாசமான நெடி வருதே என்று தன் மனதில் நினைத்து கொண்டு, விஷால் நீ வண்டியில் ஏறு, டீனா மாஸ்க் எடுத்து மாட்டிக்கோ என்று கூறும்பொழுது டீனாவோ, ஆனால் பாஸ் எதுக்கு மாஸ்க்கு என்று கேட்க, நீ சொல்கிறத செய் டீனா என்று கூறிவிட்டு வண்டியில் இருக்கும் ஒரு மாஸ்கை எடுத்து டீனாவிடம் கொடுத்தான் ஜேடி. சரி, நம்ம 2 பேரும் தான் உள்ளே போகிறோம் என்று கூறிவிட்டு ஜேடியும் டீனாவும் உள்ளே சென்றனர். சென்று கொண்டிருந்த சேகரும் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை சிறு தூரம் சென்று பார்க்க ஆரம்பித்தான். டீனாவும் தனது முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு நின்றாள். ஆனால் ஜேடியோ எதுவும் அணியாமல் நின்று கொண்டிருந்தான். இந்த ஆள் பெரிய விதக்காரன்னு சொன்னாங்க, ஆனால் இவன்னா பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கு மாஸ்க் போட்டிருக்கான், ஆனால் இவன் முகத்தில் மட்டும் மாஸ்க் போடாமல் இருக்கான். சரி, யாராக இருந்தால் நான் கந்தன் பேய் உள்ளே போனால் யாராக இருந்தாலும் அடிக்க போகுது. இவனோ இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்திருக்கான், இவன் என்ன பண்ணுறான் நம்ம பார்க்கலாம் என்று கூறிவிட்டு சேகர் அங்கே நின்று இங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தான். ஜேடியும் மேலும் 2 அடிகள் உள்ளே எடுத்து வைத்து மோப்பம் பிடிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அதை பார்த்த டீனாவோ, பாஸ் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்று கேட்க, டீனா நான் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன், நான் இதை போனதுக்கப்புறம் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு நின்றான் ஜேடி. எபிசோடு 5 பங்களா கொலை வழக்கை விசாரித்து கொண்டிருந்த காவலர்கள் ஜேடியிடம் அந்த கேஸை மாற்றுகின்றனர். ஜேடியும் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு பூஞ்சோலை கிராமத்தில் வந்து சேர்ந்தான். அப்பொழுது அங்கு என்ன நடந்தது என்ற தகவலை சேகர் மூலமாக தெரிந்து கொண்டான். பின்பு அவன் உள்ளே செல்லும்போது காற்றில் அவனுக்கும் அந்த துர்நாற்றம் வருவதை கண்டான். மேலும் சில அடிகள் எடுத்து வைத்தான் ஜேடி. பிறகு மோப்பம் பிடிக்க ஆரம்பித்து அந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மேலும் சுற்றி ஸ்கேன் செய்தான். அப்பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமாக தெரிய உடனே அவன் பின்பு செல்ல ஆரம்பித்தான். பின்னாடி சென்று வந்த வழியாக மீண்டும் கேட்டின் முன்றே சென்றான். டீனாவையும் இதை பார்த்த, பாஸ் என்ன நடக்குது, எதுக்கு நீங்கள் போன வேகத்தில் திரும்பி வந்துட்டீங்க, ஒரு 3 அடி கூட உள்ள போலியே என்று கேட்க, அதற்கு ஜேடியோ, டீனா நம்ம ஒரு கேஸை எடுக்கிறோன்னா அந்த கேஸில் என்ன இருக்குதுங்கிறத ஆரம்பத்திலேருந்து கவனிக்கணும். இங்கேருந்து 4 அடி 5 அடி போன எல்லா ஆட்களும் மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா என்று கேட்க, பாஸ் அதை கண்டுபிடிக்கத்தானே நம்ம வந்திருக்கோம் என்று டீனா கேட்க, அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்குது. அதை நம்ம எத்தனை முறை மருத்துவத்தில் ஆராய்ச்சி பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்காது. சரி, எனக்கு இப்போ என்ன பண்ணுற, 4 விண்ட் மில் வேணும். அந்த விண்ட் மில்லை எடுத்துகிட்டு வந்து இந்த பங்களாவை சுற்றி இருக்க 4 இடத்துல வைக்கணும் என்று கூறினான் ஜேடி. அதை கேட்ட டீனாவோ, ஆனால் பாஸ் விண்ட் மில் எதுக்கு, அது உனக்கு இப்போ சொன்னால் புரியாது டீனா என்று கூறிவிட்டு விஷாலை பார்த்து சீக்கிரமாக வந்து அந்த ஜெயின் ஃபேன்ஸை வந்து கொண்டு வர சொல்லு. ஜேடி ஜீப்பில் அமர்ந்து தனது மொபைலை எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடத் தொடங்கினான். அதை கேட்ட விஷாலோ தனது ஃபோனை எடுத்து அந்த பெரிய ஜெயிண்ட் ஃபேன்களை வர வைக்க கால் செய்து கொண்டிருந்தான். மறுமுனையில் டீனாவோ அங்கு இருக்கும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்திருந்தார். காவல் நிலையத்தில் மறுமுனையில் ஃபோன் எடுக்கப்பட்டு, நான் டீனா ஜேடி டீமில் இருந்து பேசுகிறேன், உடனடியாக நீங்கள் அந்த பூஞ்சோலை கிராமத்தில் இருக்க அந்த பங்களா முன்னாடி வாங்க என்று கூறினார். ஐயையோ மேடம், அந்த இடத்துல போயிட்டீங்களா, அங்கே பெரிய கண்டம் இருக்குது, அந்த இடத்துல ஆவி சுற்றிட்டு இருக்கு,
சார், ஜேடி ஆல்ரெடி இங்கே தான் இருக்காரு, நீங்கள் வரீங்களா இல்லையா என்று கேட்க, உடனே அந்த இன்ஸ்பெக்டரோ சரிங்க மேடம், இன்னும் நான் ஒரு 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் மேடம் என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தார். பிறகு தனக்கு அருகில் இருக்கும் கான்ஸ்டபிளை பார்த்து, யோ ஏட்டே வாயா, இந்த முறை கேஸு ஜேடி கிட்ட போயிருக்கு போல, ஜேடி வந்திருக்கான், அவன் கூட போய் நம்மளும் நிற்போம், அப்போ தானே அவன் மைக்கடிச்சு விழுந்தான் நம்மளும் வந்து அவனை தூக்கிட்டு வர முடியும் என்று கூறிவிட்டு இன்ஸ்பெக்டர் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த பங்களாவுக்கு செல்ல ஆரம்பித்தார். அவர் அந்த பங்களாவுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு முன்பே ஒரு பெரிய வாகனத்தில் சில ஜெயிண்ட் ஃபேன்கள் இறக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த ஃபேனை பார்த்த அந்த இன்ஸ்பெக்டரோ, சார் என்னது இது, எதுக்கு இந்த ஜெயின் ஃபேன் என்று கேட்க, ஓ நீங்கள் யார் என்று கேட்க, உடனடியாக சார் நான் தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் சார், என் பேர் கோட்டைன்னு சொல்லுவாங்க. கோட்டையா, என்ன கோட்டை என்று கேட்க, சார் என் பேர் வந்து செங்கோட்டை, எல்லாரும் வந்து கோட்டை கோட்டைன்னு தான் கூப்பிடுவாங்க என்று கூற, அதை கேட்டவுடன், ஓ அப்படியா, ஆமாம் நீங்கள் தான் ஏதோ மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டுக்கு போதான் கேள்விப்பட்டனே என்று விஷால் கேட்க, அதற்கு ஆமாம் சார், எங்கள் காவல் நிலையத்தில் இருக்கிற எல்லா கான்ஸ்டபிளும் இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்தோம் சார், நான் கூட மூஞ்சிலும் மாஸ்க் போட்டுருந்தான் சார் உள்ளே போனேன், உள்ளே போன 3வது நிமிஷத்தில் ஏதோ ஒன்று இப்படி வேகமாக கிராஸ் பண்ணதை பார்த்தேன், உடனே வந்து நான் மயக்கடிச்சு கீழே விழுந்து கிடந்தேன் சார் என்று கூறினார் கோட்டை. அதை கேட்ட ஜேடியோ, ஓ அப்படியா, நீங்கள் உள்ளே போய் எவ்வளோ நேரம் இருக்கும் என்று கேட்க, உடனடியே கோட்டை, சார் நான் உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இருக்கும் சார், இத்தனைக்கும் நான் முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு இருந்தேன், ஏன் எனக்கு பக்கத்தில் இருக்காரு ஒரு ஏட்டு, அவர் தான் சார் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்தார், அவர் கூட வந்து கந்தன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருந்தான் சார், அவனையும் கூட வந்து அமுச்சு வச்சுருந்தான் சார், கடைசியாக அவன் வந்து பார்த்திங்கன்னா வரும்பொழுது கூட இருந்தவன் உள்ளே போகும்போதே ஆள் இல்லை சார், அதனால தான் சார் இந்த இடத்துல கந்தன் ஆவி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், இந்த கந்தன் யார் என்று விஷால் கேட்க, கோட்டை சொல்ல ஆரம்பித்தார். சார், இந்த கந்தன்றவன் இந்த பகுதியில் மாடுகளை வந்து மேய்ச்சி பண்ணையில் வச்சு பால் வியாபாரம் பண்ணுறான் சார், அவன் வந்து திடீர்னு ஏதோ மர்மமான முறையில் வந்து இறந்ததா வந்து நான் இங்கே இருக்கவங்களாம் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், ஒருத்தன் வந்து மர்மமான முறையில் இறந்துருக்கான், ஆனால் யாரும் ஏன் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை என்று ஜேடி கேட்க, சார் ஆமாம் சார், ஆமாம் அந்த கந்தா மர்மமான முறையில் இறந்துருக்கான், ஆனால் ஏன் நம்மக்கிட்ட யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை என்று கேட்டுக்கொண்டு அருகில் இருக்கும் கான்ஸ்டபிளை பார்த்தார். சார் எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறதே தெரியும் சார். யோ என்னையா சொல்கிறேன், நம்ம சரௌண்டிங்கில் இருக்க ஒரு கிராமத்தில் ஒருத்தன் வந்து மர்மமான முறையில் இறந்துருக்கான், அதை பற்றின நம்ம போலீஸ் ரெக்கார்டில் வந்து வந்திருக்கணுமே, ஆனால் ஏன் நம்ம போலீஸ் ரெக்கார்டில் வந்திருக்கல, சரி அந்த சேகரை வந்து கூப்பிடு, அந்த சேகர் தான் அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் வந்து பழக்கமானவன், அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கியா, அந்த சேகரை கூப்பிடியா. அவர் சொல்வதை கேட்ட கான்ஸ்டபிளோ, சார் சரிங்க சார் நான் கூட்டிகிட்டு வரேன் சார் என்று கூறிக்கொண்டு அவர் 2 அடி எடுத்து வைக்கும் போது, நீங்கள் கூட்டிகிட்டுலாம் வர தேவையில்ல, ஆல்ரெடி சேகர் இங்கே தான் இருக்கான் என்று ஜீப்பின் பின்னால் மறைத்து வைத்திருந்த சேகரின் உடம்பை காட்டினான் ஜேடி. எபிசோட் 6. இன்ஸ்பெக்டர் கோட்டை அந்த இடத்திற்கு வந்து மேலும் சில தகவல்களை தெரிவித்தார். மர்மமாக நடந்த கொலை வழக்கை ஏன் ரிஜிஸ்டர் செய்யவில்லை என்று ஜேடியை கேட்க, அப்போதுதான் அந்த இடத்தில் ஒரு விஷயம் நடந்ததையும் அவர் ஏன் இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்றையும் அவர் புரிந்து கொண்டு இதை பற்றி விசாரிக்க அந்த பகுதியில் இருக்கும் சேகரை அழைத்து வரும்படி தனது பக்கத்தில் இருக்கும் ஏட்டியிடம் கூற, அப்பொழுது ஜேடியோ தனது வாகனத்துக்கு பின்பு ஒரு துணியில் படுத்திருந்த சேகரை காட்டினான். சார் இவன் சேகர் சார், இவன் என்ன பண்ணான், எதுக்கு இவன் மயக்க நிலைமையில் இருக்கிறான் என்று கேட்க, அதற்கு அது இல்லை, பையன் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே அனுப்பிச்சேன், உள்ளே அனுப்பும் போதே அவனும் உள்ளே போனான், ஒரு 4 அடியில் மயக்கச்சி விழுந்துட்டான், ஒரு சின்ன டெஸ்டிங், வேற எதுவும் இல்லை என்று கூறும்போது உடனே அப்பொழுது இரும்பிக் கொண்டு சேகரும் எழுந்தான்.
சார் கோட்டை சார் நல்ல வேலை வந்துட்டீங்க சார். இந்த ஆளு பேச்சை கேட்டு நான் உள்ளே போனேன் சார். என்னையும் வந்து அந்த கந்தம்பை அடிச்சிச்சு சார். பாருங்க என்னை ஒரு பாடி மாரி பர்தா போட்டுலாம் இந்த ஆள் மூடி வச்சிருக்கான் என்று கூறிக்கொண்டே சேகர் எழுந்தான். யோ சேகரே, ஆமாம் கந்தன்றீங்களே, அவன் வந்து செத்து போனது ஏன் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் யாருமே சொல்லலை என்று கேட்டார் கோட்டை. அதை கேட்ட சேகரோ, சார் இந்த கந்தன்றவன் வந்து இப்போ அவனுக்கு சொந்த பந்தமே கிடையாது சார். அவன் வந்து ஒரு அனாதை பையன். இங்கே இருக்க பால் சொசைட்டியில் வந்து அவன் வந்து மாடுங்களை எடுத்து போய் மேய்ச்சி கொண்டு வந்து கட்டி பாலை கறந்து சொசைட்டியில் விற்பான் சார். அவன் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, இறந்து போயிட்டான். சரி அவனுக்கு தான் சொந்த பந்தம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து அவனை வந்து அடக்கம் பண்ணிட்டோம் சார் என்று கூறினான் சேகர். அதை கேட்ட கோட்டையோ, யோ ஊர் பேர் தெரியாதவன்ற கண்டிப்பாக அவனை பற்றின விஷயத்தை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும்யா. என்னையா நீங்கள் முட்டாள்தனமாக இப்படி ஒரு முடிவை பண்ணி வச்சுருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய விளைவை கூட்டிகிட்டு வரப்போகுதுன்னு தெரியுமா என்று கோட்டை கேட்க, அதை கேட்ட சார் என்ன சார் பெருசாக விஷயம், நம்ம வழக்கமாக பண்ணுறது தானே சார் என்று கூறிக்கொண்டு சேகரும் தனது பாக்கெட்டில் இருக்கும் காசுகளை நன்கு உள்ளே அமுக்கி வைத்தான். சிறிது நேரத்துக்கு முன்பு, யோ சேகர இங்கே வா என்று விஷால் கூற, சார் என்ன சார் எதுக்கு அப்படி கூப்பிட்றீங்கோ என்று கூறிக்கொண்டு சேகர் வந்தான். சரி இங்கே ஜேடி சார் ஏதோ சின்ன ஆராய்ச்சி பண்ணணுமா, இந்தா இதில் ஒரு 5000 ரூபாய் காசு இருக்குது, இது எடுத்துக்கினே நீ பாட்டுன்னு ஒரு 3 அடி 4 அடி அந்த கேட்டுக்குள்ளே நடந்துப்போ என்று விஷால் கூற, அதை கேட்ட சேகரோ, சார் பணத்தை கொடுத்து உசுரை வாங்க பார்க்குறீங்களா, உள்ளே போனால் சார் கந்தப்பேய் அச்சிச்சு சார், நான்லாம் உள்ளே போக மாட்டேன். யோ 6000 தரையா சார், என்னால் உள்ளே போக முடியாது. 10,000 தரையா சார், 10,000மா சார், இதோ உள்ளே போகிறேன் சார் என்று கூறிக்கொண்டு, சார் எனக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பணம் கொடுத்துருங்க, அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் கந்தம்பை ஆச்சு நான் மயக்கத்துக்கு போனோம் சேர்த்து போயிட்டேன்னா என் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது என்று கேட்கும்பொழுது ஜேடி உடனடியாக பணத்தை எடுத்து நீட்டினார். சார் உண்மையிலே நீங்கள் பெரியவாள் தான் சார் என்று கூறிக்கொண்டு தனது பணத்தை வாங்கி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு சேகர் உள்ளே செல்ல ஆரம்பித்தான். சார் இங்கே பாருங்க 1 அடி வந்துட்டேன், சார் இங்கே பாருங்க 2 அடி வந்துட்டேன், சார் இங்கே பாருங்க 3 அடி போயிட்டேன், சார் இங்கே பாருங்கள் 4 அடி போயிட்டேன் என்று கூறிக்கொண்டு 5வது அடிக்கு சென்ற சேகர் உடனடியாக மயக்கடித்து பொத்தென்று விழுந்தான். ஒரு மாஸ்கை அணிந்து கொண்டு அவன் உடனடியாக ஜேடி உள்ளே சென்று அவனை தூக்கி கொண்டு வந்து அங்கே படுக்க வைத்தான். ஜேடி கண்டுபிடித்த விஷயம் என்ன, எதற்காக அந்த ஜெயிண்ட் ஃபேன்கள் வர வைக்கப்பட்டது, உள்ளிருக்கும் பாடிகளை அவர்கள் ரெக்கவரி செய்வார்களா, மேலும் சில மர்மமான முடிச்சுகளுடன் இந்த பகுதி இப்போது முடிவடைகிறது. அடுத்த பகுதி இன்னும் 2 நாட்களில் வெளிவரும். அதுவரை காத்திருந்து கதையை கேளுங்கள். கேட்டமைக்கு நன்றி. மேலும் ஏதேனும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாரர் கிங்ஸ் துரை. மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.